இடைக்காடர் தொண்டை மண்டலத்தில் இடையன் திட்டுங்கிற ஊரில் இடையர் குலத்தில் நந்தகோனார் மற்றும் யசோதா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். இந்த ஊரானது இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இடையன்மேடுன்னு அழைக்கப்படுது. மதுரைக்கு பக்கத்தில் இடைக்காடுங்கிற ஊரில் பிறந்ததால் இடைக்காட்டு சித்தருங்கிற பெயரை பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது. இடைக்காடர் என்னதான் தன்னுடைய குலத்தொழிலான ஆடு மேய்க்கிற தொழிலை செஞ்சு வந்தாலோ அவருடைய சிந்தனைகள் முழுவதும் ஆத்மாவை நோக்கியே இருந்துச்சு. இவருடைய தவக்கோலத்தை அந்த வழியாக வந்த போக மகரிஷி பார்த்தார். இடைக்காடரை பார்க்குற ஆர்வத்தோடு அவருக்கு முன்னாடி வந்து அவர் காட்சி கொடுத்தாரு. வந்திருப்பவர் போகர் தான் அப்படின்னு தெரியாமலேயே இடைக்காடர் அவரை வணங்கி அங்கிருந்த தர்ப்ப புல்லை சேகரித்து அதை ஒரு ஆசனமாக செஞ்சு போகரை அமர செஞ்சு ஆட்டோட பாலை கறந்து கொடுத்து உபசரித்தார். அவருடைய விருந்தோம்பல் பண்பை பார்த்து மகிழ்ந்து போன போகர் அவரை தன்னுடைய சீடனாக்கி அவருக்கு ஞானம், மருத்துவம் மற்றும் வானசாஸ்திரம் ஆகியவற்றை பல நாட்கள் அங்கு தங்கியிருந்து உபதேசித்து அருள் பாலித்தார். இறை ஞானம் வாய்க்கப்பெற்ற இடைக்காடர் தாம் உணர்ந்த ஞானத்தை பாடல்களாக பாடினார். இடைக்காட்டு சித்தர் சோதிட கலையில் மிக சிறந்து விளங்கினார். பஞ்சாங்கங்களில் அந்தந்த ஆண்டுக்கு உரிய பொது பலனை கூறுற தனி பாடல் இடைக்காடருடைய பாடலாகவே சொல்லப்படுது. இடைக்காட்டு சித்தர் தம்முடைய சோதிட அறிவால் தாம் வாழ்ந்த காலத்தில் சில வருடங்களுக்கு அப்புறமா நாட்டில் பஞ்சம் வரப்போகுது அப்படிங்கிறத அறிந்து சொன்னார். முன்னேற்பாடாக தம்முடைய ஆடுகளுக்கு எல்லா காலங்களிலும் கிடைக்கக்கூடிய எருக்க இலைய உணவாக கொடுத்து பழக்கி வந்தார். குறுவரகுங்கிற தானியத்தை மண்ணோடு கலந்து பிசைந்து சுவர்களை எழுப்பி குடிசை அமைத்து கொண்டு வாழ்ந்து வந்தார். அவர் எதிர்பார்த்தபடியே நாட்டில் பஞ்சம் வந்துச்சு. மக்கள் உணவும் தண்ணீரும் கிடைக்காம துன்பப்பட்டாங்க. நாடே பாலைவனம் மாதிரி வறட்சியோடு இருந்துச்சு. எருக்க இலையை சாப்பிட்ட ஆடுகள் உடல்ல அரிப்பெடுத்து உடலை சுவர்களில் உரசிச்சு. அப்படி உராயறப்ப குறுவரகு தானியங்கள் கீழே உதிர்ந்துச்சு. அப்படி உதிர்ந்த தானியங்களை மட்டும் எடுத்து கஞ்சி காய்ச்சி உண்டு வாழ்ந்து வந்தார் இடைக்காடர். பஞ்சத்தில் கஷ்டப்படாமல் எப்போதும் போல இடைக்காடர் தம்முடைய ஆடுகளோடு வாழ்ந்து வந்தார். இதை பார்க்கறதுக்காக நவ கிரகங்களும் இடைக்காடருடைய குடிசைக்கு விஜயம் செஞ்சாங்க. அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக கிரகங்களை வரவேற்று தானிய கஞ்சியும் ஆட்டுப்பாலும் கொடுத்து உபசரித்தார். எருக்க இலை சத்து கலந்த பாலுங்கிறதுனால அதை பருகிய உடனேயே கிரகங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டுச்சு. மயங்கி இருந்த நிலைமையில் கிரகங்களை பார்த்த இடைக்காடர் அவை எந்த அமைப்பில் இருந்தால் மழை பெய்யுமோ அந்த அமைப்பில் அவற்றை மாற்றி வச்சிட்டாரு. உடனே வானம் இருண்டுச்சு. மேகக்கூட்டங்கள் மழையை பொழிஞ்சுது. நவகிரக நாயகர்கள் கண் விழிச்சு பார்த்தாங்க. நாட்டில் வறட்சியை போக்கிய இடைக்காடரை பாராட்டி அவருக்கு வேண்டிய வரங்களை கொடுத்துட்டு போனாங்க. சித்தருடைய புகழ் நாடெங்கும் பரவுச்சு. குருநாதராகிய போகர் தாம் சமாதி கொள்ள போகிறதுக்கு முன்னாடி இடைக்காடரை திருவண்ணாமலைக்கு செல்லுமாறு கட்டளையிட்டார். திருவண்ணாமலையில் பல ஆண்டுகள் தவம் செஞ்சு அங்கேயே சமாதி நிலை அடைஞ்சு இன்னைக்கும் அழியா புகழோடு நிலை பெற்றிருக்காரு இடைக்காட்டு சித்தர்.